ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு HK சிஸ்டர் vlog. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பூரிக்கு ஏற்ற சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட ஒரு மசாலா தான் பார்க்க போகிறோம். இது உருளைக்கிழங்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பூரிக்கு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக பட்டாணியை ஒரு விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நான் காரத்துக்கு ஏன்னா நம்ம மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, பச்சை மிளகாய் காரம் தான், அதனால் நல்லா 3 மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுங்க, 3 இல்லை 4 போட்டுக்கலாம். இது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் அளவுக்கு இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கின பிறகு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளியும் நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் சால்ட்டு தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம இது தண்ணி ஊற்றிலாம் கொதிக்க வைக்கப்படுதில்ல, அதனால உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வேக வச்சு நல்லா நசுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நல்லா உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சா தான் எனக்கு பிடிக்கும். இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரியே தெரியாமல் நல்லா மசிச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நான். இந்தளவுக்கு நல்லா உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆன பிறகு இப்போது பட்டாணியை ஆட் பண்ணி இந்த பச்சை பட்டாணியை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பச்சையாக இருக்கிற பட்டாணி ஒரே விசில் விட்டு இதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா கிளறி விட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக, ஏன்னா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனாவே போதும். தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் சரி பார்த்து உப்புலாம் போட்டுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்தளவுக்கு நல்லா கொதித்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது பூரி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.